வெல்கம் டு டெக் விகீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சாதாரண 9 வோல்ட் எல்இடி குண்டு பல்புக்கு பதிலாக சீலிங்கில் மாட்டக்கூடிய கிளிப் லைட்ஸ் எந்த வகையில் ரொம்ப பெட்டராக இருக்கும், அது என்ன ரேட்டில் கிடைக்குது, அதை எப்படி மாட்டுறது, அதை மாட்டினா எந்த அளவுக்கு நம்ம வீடு சூப்பராக இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரியன் பிராண்டோட அந்த 9 வாட் இந்த டவுன்லைட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 150 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. இதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட், மேலே ஐ பட்டன் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். சாதாரண 9 வாட் எல்இடி குண்டு பல்பை விட இதில் வெளிச்சம் அதிகமாக வரும். இந்த லைட் டவுன் சைடு மட்டும்தான் பார்த்துருக்கனால 9 வாட் அந்த எல்இடி வெளிச்சமும் டோட்டலாக கீழே தான் வரும். ஆனால் எல்இடி குண்டு பல்பில் என்ன பிரச்சனைனா, அது சுற்றியும் டவுனு எல்லா பக்கமுமே வெளிச்சத்தை அனுப்புறதுனால அதோட வெளிச்சம் இதை விட கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன ரூம்ஸில் சென்டரில் ஒரு 3 இன்ச் ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தால் போதும். இந்த பல்ப் மாட்டிட்டா சென்டரில் உங்களுக்கு பயங்கரமாக பிரைட்னஸாக வரும். 9 வாட் குண்டு எல்இடி பல்போட இந்த டவுன் லைட்டில் 5 வாட் லைட் மாட்டினா கூட அதை விட இது பிரகாசமாக இருக்கும். ஜங்ஷன் பாக்ஸில் அந்த 2 கிளிப்பையும் மேலே தூக்கி விட்டு உள்ளே சொறி விட்டோன்னா உள்ளே போய் ஃபிட் ஆகிக்கிறோம். இது 3 இன்ச் ஜங்ஷன் பாக்ஸுக்கானது. இன்னும் பெரிய ஜங்ஷன் பாக்ஸுக்கெலாம் இதே மாதிரி கிளிப் டைப்லேயே டூம்லாம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும். நீங்கள் என்ட்ரன்ஸில் கூட அந்த மாதிரி லைட்ஸை யூஸ் பண்ணலாம். பழைய காலத்து டூமுக்கு பதிலாக என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு டவுன் லைட் மாட்டினா இன்னும் பிரைட்னஸும் அதிகமாக இருக்கும், லுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த லைட்லாம் மாட்டும் போது சைடு சவரில் ஜங்ஷன் பாக்ஸில் மாட்டினா நல்லா இருக்காது. சீலிங்கில் இருக்க ஜங்ஷன் பாக்ஸில் மாட்டினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். வீடுகளிலாம் இதிலே ரொம்ப பவர் கம்மியான இல்லை கலர் லைட்ஸில் வர மாதிரி டவுன் லைட்ஸை ஒரு 4 முகுக்கு சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட்ஸில் கூட சென்டரில் ஒரே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சா போதும். ரூம் சின்னதாக இருந்தால் 3 வாட்டில் ஒரு டவுன் லைட் போட்டால் போதும். அந்த இடமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும், பவர் சேவிங்கும் ஆகும். அந்த மாதிரி 10 வருஷமாக ஃபங்க்ஷனில் இருக்க 3 வாட் டவுன் லைட் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த சீலிங் டவுன் லைட்டை யூஸ் பண்ண முடியாதனாலும் தேவைப்படுற இடத்துல போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், பவர் சேவிங் ஆகும். கிளிப்பில் தான் இந்த லைட் சீலிங்கில் ஒட்டியிருக்கு. ஸோ அதை அந்த லைட்டை மாற்றினாலும் லைட்டை பிடிச்சி இழுத்தோம்னா கிளிப்பு ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துடும். தேவைப்படும் போது அதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கு வேறு டைப்பில் டூம் எல்இடி லைட்டும் இருக்குது. ஸோ அதை கூட மாட்டலாம். இதில் ஸ்க்ரூ மாட்டுற இடம் உடஞ்சி போச்சு. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ரொம்ப உள்ள தள்ளி இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைட் தான் மாட்டினா தான் அதில் ஃபிட்டாக இருக்குன்றனால இந்த இடத்துல மாட்ட போகிறோம். நைன் வாட் எல்இடி குண்டு பல்பை விட இது ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. எல்இடி குண்டு பல்பை விட இது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அந்த குண்டு எல்இடி பல்ப் மாட்டுறதுக்கு 3 இன்ச் ஜங்ஷன் பாக்ஸ் மேலேயே ஒரு ஹோல்டர் ஒன்று மாட்ட வேண்டியிருக்கும். அதோட ப்ரைஸ்லாம் இதில் ஆட் பண்ணி பார்த்தோன்னா இதோட காஸ்ட்டு தான் கம்மியாக வரும். இந்த டவுன்லைட்டோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் விகீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.